நேத்துலேருந்து ட்விட்டரில் என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தனுஷோட மூவி பற்றின ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்துலேருந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக இருக்குது. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி கடை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தனுஷ் தான் வந்து ஸ்டாரிங் பண்ணுறாரு. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் டேரக்ஷன் அண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தனுஷ் சைட்லேருந்து தான் எழுதுறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பட் இதில் ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நித்யா மேனன். ஸோ இவங்க 2 பேர் ஆல்ரெடி நடிச்ச திருச்சிற்றம்பலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவின்னு சொல்லலாம் தனுஷோட கெரியரில். அது மட்டும் இல்லாமல் அதில் நடந்த ரொமான்ஸ் இருக்குது பாருங்க. இன்ன வரைக்கும் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒய்ஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோபனா மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பசங்களும் சொல்லிட்டு இருக்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் இருந்த ரொமான்ஸ் போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகிதுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேர் பேர் அப் பண்ணி இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிவி பிரகாஷ் வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைப் வந்துருச்சு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த அஃபீஷியல் பேஜில் வந்து ஒரு இது மாதிரி வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 11 மணிக்கு ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது இன்னைக்கு தான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூரல் பேக் ட்ராப் அப்படிங்கிறத வந்து முன்னாடியிலேருந்து நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும், இன்றைக்கி இந்த போஸ்டர் மூலியமாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சிவனைந்தன் இட்லி கடை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டரில் வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து எப்படி இருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ணன் படத்தோட லுக் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பேக் ஆங்கிளில் இந்த கடையை பார்க்குற மாதிரி ஒரு லுக்கில் ரொம்ப சூப்பராகவே இருந்தால் சொல்லலாம். ஸோ இந்த படம் ஏப்ரல் 10 வருது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் சூர்யா 44 அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்த்திக் சுப்புராஜ் ரொம்ப நாள் முன்னாடியே எடுத்து முடிச்சு இப்போ அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10 தான் வருதுங்கிற மாதிரி அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யா 44 விசஸ் தனுஷ் இட்லி கடை அப்படிங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைப் வருது. என்னடா அது ரொம்ப நாள் கழிச்சு 2 பெரிய ஸ்டார்ஸ் படம் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆக போதா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பார்ப்போம் எந்த படம் ஹிட் ஆகுது அப்படிங்கிறதையும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இப்போ காலைல 11 மணிக்கு திருப்பி ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. தனுஷோட நெக்ஸ்ட் மூவி அப்டேட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 12 மணிக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்களுக்கு இப்போயே கொஞ்சம் சீக்கிரட்டாக தெரியுங்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் பெரியசாமி அண்ட் நம்மளோட தனுஷ் அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 12 மணிக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நம்மளோட பெரிய ஒரு பிக்சர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷோட கரியர்லேயே கொஞ்சம் ஹை பட்ஜெட் ஃபிலிமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்ப்போம் இந்த ராஜ்குமார் பெரியசாமி அண்ட் தனுஷ் காம்போ எப்படி ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சூர்யா விசஸ் நம்மளோட தனுஷ் அப்படிங்கிறது ஏப்ரல் 10 அடுத்த வருஷம் தெரியும். யார் ஜெயிப்பாங்கன்னு நம்மளாம் பொறுத்து இருந்து பார்ப்போம்.